நிறையா பேர்கிட்ட சூப்பரான ஸ்டோரிலாம் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஸ்டோரியை இந்த மாதிரி புத்தகமாக வந்து மாற்றாமலே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் மாற்ற முடியாமலேயே அது புத்தகமாக வெளியாகாமலேயே போயிடும். நான் புக் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இதே ஸ்டேஜில் தாங்க இருந்தேன். இப்போ நான் ஒரு 6 புத்தகம் எழுதியிருக்கேன். புக்கு எழுத தெரியும்னு நினச்சி எழுதினேன், எழுத வந்துச்சு. அதை ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து கொடுத்தேன். அவங்க பிரிண்ட் பண்ணி எனக்கு தரவே இல்லை. திரும்ப நானாக ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு என்னோடய புக்கை வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ அது ஒரு 8000 புத்தகங்களுக்கு மேலே வந்து விற்றுருக்கு, இ புக் அண்ட் பேப்பர் புக். ஓகே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கலாம், அது எப்படி புத்தகமாக எழுதுறது நான் சொல்லித்தரேன். இல்லை நீங்கள் புக்கை வந்து எழுதி முடிச்சிருக்கலாம், அதை எப்படி ஒரு புத்தகமாக வெளியிடுறது அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது நிச்சயமாக ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் புக்கு வந்து வெளி வந்துடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன், உங்களுடைய புத்தகம் ஆயிரக்கணக்கான பேர் படிக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது புத்தகத்தை வந்து எழுதணும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் வந்து புத்தகத்தை வந்து எழுதவே மாட்டாங்க, யோசிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. ஸ்டோரி நல்லா இருக்குது, ஆனால் என் கதையை படிச்சு சிரிச்சிருவாங்களோ, பிடிக்காம போயிடுமோ, நம்மளை தாழ்வாக நினச்சிருவாங்களோ, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புத்தகம் வந்து எழுதவே மாட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய தப்புங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அது 10 பக்கம் தான் வரும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் எழுத ஆரம்பிங்க, அது 100 பக்கத்தில் போய் முடியும். ஸோ ரொம்பலாம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க, எப்படி புத்தகம் எழுதுறது, நல்லா இருக்குமா இருக்காது அப்படி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். நான் என்னுடைய ஃபஸ்ட்டு புத்தகத்தை வந்து எழுதினேன் இல்லையா, அதை வாசி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து படிக்கிறேன். இந்த புத்தகம் வந்து பிரபஞ்சத்தை பற்றியும் இருக்கும், பங்குச்சந்தையை பற்றி இருக்கும், பணம் சம்பாதிக்கிறது, மனசை வந்து வலிமைப்படுத்துறது, இது எல்லாமே வந்து இருக்கும். மதியம் சரியாக 1 மணி இருக்கும். சுட்டரிக்கும் வெயிலில் செம்மண் வேலிக்காட்டில் அழுது கொண்டே நடந்து திரிந்தேன். என்னை சுற்றிலும் பறவையின் சத்தமும் காற்றின் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் அந்த அழகை என்னால் ரசிக்க முடியவில்லை. இந்த மாதிரி அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டே வந்து இருக்கும். இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு தான் என்னுடைய எல்லா புத்தகத்தையுமே மக்கள் வாங்கி படிக்கிறாங்க. இந்த புத்தகத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பக்கத்திலையுமே ஒரு கவிதை மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. தம்பி, ஓடும்போது உடல் பலத்தை விட மனபலம் மிகவும் முக்கியம். மனதை தயார்படுத்திவிட்டு மனம் தளராமல் ஓடு. இன்னொன்று, நீ எடுக்க போகும் முதல் முயற்சியை முடியுமா என எடுப்பதை விட முடியும் என எடு. இன்னொன்று, ஒவ்வொரு நாளும் உன் பொறுமையை சோதிக்கக்கூடிய செயல்களை செய். அதை செய்தால் ஒவ்வொரு நாளும் உன்னை நீ வெல்வாய். இப்படி ஒவ்வொரு பக்கத்துலேயுமே ஒரு கவிதை வந்து இருக்கும். அது ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இது கவிதை புத்தகம் கிடையாது. இது பிரபஞ்சத்தை பற்றியும் பணத்தை பற்றியும் பங்குச்சந்தையை பற்றியும் ஒரு ஸ்டோரி மூலிமா சொல்லித்தரக்கூடிய ஒரு புத்தகம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கை நான் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் எழுத போகிறேன். நான் இந்த கவிதை எனக்கு தெரியும், இந்த மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. எழுதும் போது இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கவிதை தானாக வந்து உருவாச்சு, கதையும் தானாக வந்து உருவாச்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், யோசிச்சுட்டே இருக்காதீங்க, எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய முதல் புத்தகத்துக்கும் கடைசி புத்தகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து வரதான் செய்யும். என்னுடைய 6வது புத்தகம் இன்னும் வெளியாகலை, பட் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். முதல் பக்கத்தோட ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சு காட்டுறேன். வண்ண விண்மீன்கள் வானில் மிதந்து கொண்டிருக்க, பிரபஞ்சத்தின் தாய் மடியான மருவோன் கிரகத்தில் அனைத்து கண்களும் ஒன்றை எதிர்பார்த்து ஓராண்டாக காத்து கிடந்தன. என்றும் இல்லாதது போல் இன்று செம்பவளம் கதிர்களும் குருதி நிற கதிர்களும் பொன்னிற வெளிச்சமும் மருவோன் கோளில் அதிகமாக விழத் தொடங்கியது. அமுத மரத்தில் இருந்த இளம் பொன்னிற இலைகள் தரையில் விழுந்தோடி இன்று பிறக்கப் போகும். இப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ நீங்கள் எழுத உங்கள் எழுத்துமே வந்து பிரம்மாண்டமாக மாறும். அது உங்களுக்கே வந்து தெரியாது. நான் ஃபஸ்ட்டு புத்தகத்தில் வந்து சிம்பிளாக வந்து எழுதியிருப்பேன், ஆனால் போக 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 அது பிரம்மாண்டமாக வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். ஏன்னா 100 புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை வந்து எழுதிடலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் நீங்களே ஒரு புத்தகத்தை எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா அது 1000 புத்தகம் படித்ததுக்கு சமம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு புத்தகமாக எழுதிக்கிட்டே வந்து இருக்கும்போது உங்கள் எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து மாறுங்க. நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுடைய புத்தகத்தை எல்லா இடத்துலையும் வைக்க முடியணும் அப்படின்னா, ஒரு புக் ஃபேரில், ஒரு கடையில், லைப்ரரியில் வைக்க முடியணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ISBN. அந்த ஒரு ISBN நம்பரை வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து வாங்கணும். இது இல்லை அப்படின்னா உங்கள் புத்தகத்தை எங்கேயுமே நீங்கள் வைக்க முடியாது. அது வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. கவர்மெண்ட்டே அதை ஃப்ரீயாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் புத்தகத்தை பற்றி சொல்லிவிட்டு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வெப்சைட்டில். வெப்சைட் நேம் வந்து நான் கீழே வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காப்பிரைட் வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த புத்தகத்தை எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த இடத்தோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது நிச்சயமாக நீங்கள் போட்டிருக்கணுங்க.
போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் காப்பிரைட்டுமே வந்து வாங்கியிருக்கணும் உங்கள் புத்தகத்துக்கு. உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா நிறைய இடத்துல அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 500 ரூபா தேவைப்படும். இல்லை நீங்களே ஓனாக அப்ளை பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கும் கவர்மெண்டோட வெப்சைட் வந்து இருக்குது. அந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு 500 ரூபா பே பண்ணிவிட்டு உங்கள் புக்கோட பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு காப்பிரைட்டை வந்து வாங்கிக்கலாம். நான் என்னோட எல்லா புத்தகத்துக்குமே காப்பிரைட் வந்து வாங்கிட்டேன். நீங்கள் நல்லா வந்து புக்கு வந்து எழுத போகிறீங்க இல்லையா, எழுதுறீங்க இல்லையா, அப்போது உங்கள் புத்தகத்தில் ஒரு நல்ல ஒரு சீன் வந்து வரும் இல்லையா, அந்த சீனை ஒரு மூவியில் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் காப்பிரைட் வந்து கொடுக்க முடியும். அதுக்கான பணத்தை வந்து வாங்கிட முடியும். அந்த சீனை வந்து ரிமூவ் பண்ண சொல்லிட முடியும். இல்லை வேறு புத்தகத்தில் உங்கள் ஸ்டோரியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் காப்பிரைட் வந்து கொடுக்க முடியும். ஸோ காப்பிரைட் வந்து நிச்சயமாக வாங்கிடுங்க. காப்பிரைட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் புத்தகத்தை ஆடியோ புக்காக கூட யாராலையும் போட முடியாது. நீங்கள் அப்படியே போடுறாங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட்டே வந்து ரைஸ் பண்ண முடியுங்க. ஸோ நிச்சயமாக ISBN அண்ட் காப்பிரைட் வந்து வாங்கிடுங்க. மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ப்ரோ, நான் செல்ஃப் பப்ளிஷ் பண்ணுறதா இல்லை ட்ரெடிஷ்னல் பப்ளிகேஷன் போகிறதா? அதாவது அவங்களே உங்கள் புக்கை வந்து ரெடி பண்ணி அவங்களே வந்து வெளியிடுவாங்க. உங்கள் புத்தகம் வந்து விற்பனை ஆகுது அப்படின்னா 10லேருந்து 15% வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து 10% தான் கொடுக்குறாங்க. உங்கள் புத்தகத்துடைய விலை 100 ரூபாய்ங்க. உங்கள் புக்கை வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தில் 10 ரூபாய் வந்து கிடைக்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நான் கஷ்டப்பட்டு எழுதி கொடுக்குறேன், எனக்கு 10 ரூபா தான் கிடைக்குமா அப்படின்னா ஆமாங்க. ஏன் அப்படின்னா பிரிண்டிங் சார்ஜ்மே வந்து வரும். அதுவே நீங்கள் சுயமாக வந்து வெளியிடுறீங்க அப்படின்னா அந்த பிரிண்டிங் சார்ஜ் உங்களோடது. ஒரு 50 ரூபா வந்து வருது அப்படின்னா ஒரு புத்தகம் வந்து விற்பனை ஆகும்போது ஒரு 50 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எக்ஸாக்டாக நான் சொல்லலை, செலவு எல்லாமே போக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டில் எது போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். ட்ரெடிஷ்னல் பப்ளிகேஷன் போனீங்க அப்படின்னா உங்கள் புத்தகத்தை எல்லா கடையிலையும் வைப்பாங்க, எல்லா புக் ஃபேர்லேயும் வைப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் சுயமாக வந்து வெளியிடுறீங்க அப்படின்னா ஆன்லைனில் மட்டும்தான் அது அவைலபிளாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. என்னுடைய புத்தகம் வந்து சுய முன்னேற்ற புத்தகம் தான். மேப்லேருந்து புக் கவர்லேருந்து புக் இன்டீரியர்லேருந்து எல்லாமே நான் தான் ஓனாக வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ செல்ஃப் பப்ளிஷ் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தான் அதுக்கு நிறைய வந்து உழைக்கிற மாதிரி இருக்குங்க. மார்க்கெட்டிங் வந்து அதிகமாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், அமேசானில் ஆட் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே உழைப்பை வந்து அதிகமாக வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரெடிஷ்னல் பப்ளிசிட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை. புத்தகம் வித்துச்சு அப்படின்னா 10% வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் எது நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு புக்கை வந்து எழுதுறீங்க, ஒரு பப்ளிசிட்டை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே வந்து வாங்க மாட்டாங்க. என்னுடைய புத்தகம் உங்கள் புத்தகம் கூட இல்லைங்க. ஹாரி பாட்டர் புத்தகம் இருக்கு இல்லையா, நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்கல அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்கும் அந்த புத்தகத்தை பற்றி. கிட்டத்தட்ட 12 பப்ளிஷர் அந்த புத்தகத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பப்ளிஷர் அதை எடுத்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து அது இத்தனை கோடி புத்தகம் வந்து விற்றுருக்கு. ஸோ உங்கள் புத்தகம் வந்து பயங்கரமாக வந்து இருந்தாலும் அந்த பப்ளிஷர் அந்த புத்தகத்தை வந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மேபி அவங்களுடைய கேட்டகரி வேறு மாதிரி இருக்கலாம். அவங்க வந்து வரலாறு மட்டும்தான் வந்து பண்ணுவாங்க, சுய முன்னேற்றம் மட்டும்தான் பண்ணுவாங்க, நாவல் மட்டும்தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அதனால் கூட உங்கள் புத்தகம் வந்து ரிஜெக்ஷன் ஆகலாம். அப்படி ஆச்சு அப்படின்னா மனம் தளராதீங்க. 10 வருஷமாக ஒருத்தங்க புத்தகம் வந்து எழுதிக்கிட்டே வந்து இருக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு 1000 காப்பி கூட விற்பனை ஆகலை. 10 வருஷம் கழிச்சு ஒரு புத்தகம் 10 லட்சத்துக்கு மேலே வந்து விற்பனை ஆகுது. ஸோ இந்த புத்தகம் அப்படின்னா ஏற்கனவே வந்து நல்ல புத்தகம் தானே, ஆனால் லேட்டாக போய் ரீச் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி உங்கள் புத்தகம் வந்து லேட்டாக போய் ரீச் ஆகும். நிச்சயமாக அதில் ஒர்க் போட்டிருந்தீங்க, எஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ரீச் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகுங்க, அவ்வளோதான். நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து இருங்க, நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து 4th ஒன்று, இந்த புத்தகம் வந்து நல்ல புத்தகம் நான் நினைக்கிறேங்க. இது உள்ளே வந்து இவ்வளோ ஸ்டோரி இருக்குது, மேப் இருக்குது, இவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்குது, ஒவ்வொரு கேரக்டரோட பெயருமே வந்து வித்தியாசமாக இருக்கும், நம்ம கேள்விப்பட்ட பெயராக வந்து இருக்காது. ஆனால் இந்த புக்கு வந்து ஒரு புக் செல்ஃபில் வந்து இருக்குது, ஒரு ஸ்டோரில் வந்து இருக்குது அப்படின்னா அதை பார்க்குற வாசகர்களுக்கு தெரியுமா, உள்ள இதெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் புக் கவர் வந்து நல்லா பண்ணியிருக்கும் போது அந்த புத்தகத்தை பிக் பண்ணி அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க படித்து பார்க்கும்போது உள்ளெல்லாம் பார்க்கும்போது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்களை கையில் வந்து எடுத்து பார்க்க வைக்கிறது என்னங்க, புத்தகத்துடைய கவர் தான். இந்த மாதிரி கவர் வந்து பண்ணுங்கள், இதை விட நல்லா வந்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் புத்தகம் வந்து அதிகமாக வந்து விற்பனை ஆகும். இல்லை நல்லாவே இருந்தாலும் புத்தகத்துடைய கவர் வந்து நல்லா இல்லை அப்படின்னா இந்த புத்தகம் வந்து சுமாராக இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டே வந்து இருப்பாங்க. அதனால் புத்தகத்துடைய கவர் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அழகாக வந்து பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று, ப்ரூஃப் ரீடிங். ஒரு புத்தகத்துக்கு ப்ரூஃப் ரீடிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த புத்தகம் எவ்வளோ தான் நல்ல புத்தகமாக இருந்தாலும் ஒரு எழுத்து பிழையை படிக்கிறவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு பிகினர் எழுதின புத்தகம் போல் இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துடும். உங்கள் புத்தகம் நல்லாவே இருந்தாலும் அதை படிக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க.
ஸோ எழுத்து பிழை வந்து சுத்தமாக இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. எழுதுகிறோம் அவசர அவசரமாக வந்து வெளியிடுறோம் அதெல்லாம் இல்லாமல் எழுதுங்க, பொறுமையாக ப்ரூஃப் ரீடிங் பண்ணுங்கள், பொறுமையாக புக் ரேப்பர் வந்து பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் வெளியிடுங்க. நிச்சயமாக உங்கள் புத்தகங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டோரிங்க. நான் ஃபஸ்ட்டு புத்தகம் எழுதிட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா இதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். பட் நான் ஒரு 6 புத்தகம் எழுதிட்டேன், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். ஸ்டோரியை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணுங்க. ஒரு சின்ன ஸ்டோரியை வச்சு 1000 பக்கம் 2000 பக்கம் எழுதக்கூடாது. ஒரு பெரிய ஸ்டோரியை எடுத்துட்டு 200 பக்கத்துக்குள்ளே முடிக்கக்கூடாது. நான் இந்த ராயனின் மகுடம் புத்தகத்தை வந்து ஒரு 3 பாகம் வந்து வெளியிட போகிறேன். ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்டோரி. கதை என்னவோ அதுக்கு ஏற்ற ஸ்டோரி வந்து வரும். ஒரு 1200 பக்கம் அந்த மாதிரி வந்து வரும். அதே மாதிரி 6வது புத்தகம் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஸ்டோரி, வேற ஒரு உலகத்துக்கே வந்து கூட்டு போயிட்டேன். ஒரு 3 மேப் வந்து வருது அப்படிங்கிறனால ஒரு புத்தகமாக வெளியிட முடியாது. ஒரு 100 பக்கத்துலேயோ 200 பக்கத்துலேயோ அடைக்க முடியாது இல்லையா? ஒரு 1000 பக்கம் எடுத்துக்கும் அது. ஸோ நான் வந்து ஒரு 1000 பக்கம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது அதிகமாகவும் ஆகலாம், கம்மியாகவும் ஆகலாம். ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு போங்க. புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரியை வந்து அடைச்சோ விரிச்சோ எழுதாதீங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குங்க. ஒரு புத்தகம் படிக்கும்போது அந்த புத்தகத்தை பார்த்து ஒருத்தங்க கண்ணீர் வடிக்கிறாங்க, எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த புத்தகம் நம்மளை எங்கேயோ வந்து கூட்டிகிட்டு போயிருமாமா. நம்ம எழுத்தை வந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிருன்னு சொல்லிட்டு ராகவன் அவங்க வந்து சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் ஒரு ஸ்டோரி வந்து எழுதுகிறேன் அப்படின்னா அதில் எமோஷ்னல் சீன் வருது அப்படின்னா என்னுடைய கண்ணீர் துளி வந்து நிச்சயமாக நோட்டில் வந்து சிந்தும். நகைச்சுவை காட்சி வருதுன்னா நான் சிரிப்பேன். ஒரு ஃபைட் சீன் வருதுன்னா உண்மையிலே ஃபைட் பண்ணுற மாதிரி இங்கே ஆக்ஷன்லாம் கொடுத்து எழுதிக்கிட்டு இருப்பேன். ஸோ உங்களுடைய ஸ்டோரி அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஒரு நகைச்சுவை காட்சி வருதுன்னா உண்மையாகவே சிரிக்க வரணும். ஒரு அழுகை காட்சி வருதுன்னா உண்மையிலே உங்களுக்கு அழுகை வரணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு அழுகை வந்து வரும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு புத்தகத்தை வந்து எழுதுங்க. அதே மாதிரி எழுதக்கூடிய புத்தகம் 50 பக்கம் வந்தாலும் சரி, 100 பக்கம் வந்து வந்தாலும் சரி, என்ன இவ்வளோ கம்மியான பக்கமாக இருக்குன்னு சொல்லி யாரும் நினைக்க போகிறது கிடையாது. 50 பக்கம் சூப்பராக வந்து இருந்துச்சு, சின்ன புத்தகமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ புக்கோட பக்கம் வந்து மேட்டரே கிடையாதுங்க. நானும் திங்க் பண்ணியிருக்கேன், புத்தகத்தோட பக்கம் வந்து ஒரு 200-250 தான் வருது, இது நல்லா இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் வரக்கூடிய எல்லா புத்தகமுமே, சுய முன்னேற்ற புத்தகங்கள் எல்லாமே வந்து 200-300 300 தான் இருக்குது. அந்தளவு படிக்க தான் மக்களுமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கதை புத்தகம், ஒரு ஃபேண்டசி புத்தகம் அப்படின்னா ஒரு 500 பக்கத்துக்கு மேலே வந்து இருந்துச்சுன்னா அது வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு உலகத்தை வந்து உருவாக்கணும், நிறைய கேரக்டர் வருவாங்க, ஸ்டோரி வரும், சஸ்பென்ஸ் வரும், இதெல்லாம் இருக்கிறனால ஒரு 500 பக்கமாச்சும் மினிமம் வந்து இருக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் எழுத தான் நீங்கள் எந்த மாதிரி ரைட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நான் ஒரு 5 புக்கு எழுதுனதுக்கு அப்புறம் தான் நான் எந்த மாதிரி ரைட்டர் அப்படிங்க எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு புத்தகத்திலிருந்து இப்போ லாஸ்ட் புத்தகம் வரைக்கும் நான் எழுதக்கூடிய எல்லா புத்தகத்துலேயும் ஃபேண்டசி அப்படிங்கிறது கொஞ்சமாச்சும் இருக்குங்க. எனக்கு அதுதான் வந்து நல்லா வந்து வருது அப்படிங்கிறனால என்னுடைய எழுத்து வந்து என்னுடைய பாதையை வந்து அதுவாக தீர்மானிச்சுக்கிச்சு அப்படிங்கிறனால அந்த வழியில் நான் போக பார்க்கணும். சில பேருக்கு வந்து சுய முன்னேற்றம் தான் அதிகமாக வந்து வரும் அப்படிங்கிறனால அதில் வந்து கண்ணை வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்கள் புக்கை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்கள், ஃப்ரீயாக வந்து கொடுங்க. முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு 1 இயருக்கு உங்கள் புக்கை வந்து பேப்பர் புக்கை கொடுக்க முடியாது. ஏன்னா அது பிரிண்டிங் சார்ஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் வந்து வரும் அப்படிங்கிறனால புக்காக வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக வந்து கொடுங்க. அவங்க படிக்கட்டும், ரிவ்யூ சொல்லட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ப்ரைஸ் வைங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எதுக்குமே வந்து விலை வந்து இல்லாமல் இல்லை. அது புத்தகமாக இருந்தாலும் சரி, கல்விச்சாலையாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு விலை வந்து இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புக்கோட ப்ரைஸ் வந்து அதிகப்படுத்துங்க. ஸோ நான் இப்படி தாங்க புத்தகம் வந்து எழுதினேன். லாஸ்ட்டு ஒன்றுங்க, நிறைய புத்தகங்கள் படிங்க, அப்போ தான் ஐடியா கிடைக்கும். அதை படிச்சுட்டு அப்படியே அதே மாதிரி எழுதிட வேணாம். ஆனால் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஓகே இவங்க இப்படி தான் எழுதுவாங்களா, நல்லா இருக்குதே, ஏன் இந்த புக்கை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, அப்படி என்ன இருக்குது இந்த புத்தகத்தில், அப்படிலாம் வாங்கி படித்து பாருங்கள். நிறையா படிக்க தான் நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். புத்தகம் சம்மந்தமான வீடியோக்களுக்கு, அதுவும் எழுத்து சம்மந்தமான வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ்லாம் வந்து வராது, வியூஸ்லாம் வந்து போகாது. ஆனால் பார்க்குற கொஞ்சம் பேர் அந்த லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே புக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் யாருக்கிட்டலாம் என்னோடய புக்கை வந்து கொடுப்பனோ, புக் ஃபார்மேட்டிங் பண்ணுறதுக்கு, ப்ரூஃப் ரீடிங் பண்ணுறதுக்கு, அவங்கக்கிட்ட உங்கள் புக்கை வந்து கொடுத்து ரெடி பண்ணி தரேன். வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன டவுட் இருந்தாலும் சரிங்க, என்னோட வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.